தமிழக மக்கள் அனைவருக்கும் பெரிய வணக்கம். நம்ம எல்லாரும் லாஸ்ட் ஒரு 2 நாட்களா பத்த வச்ச நெருப்பு ஒண்ணு இன்னைக்கு பயங்கர தீயா எரிஞ்சிட்ருக்கு. தமிழ்நாடு முழுவதுமா இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல. அதாவது என்னன்னா, ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி ஜூலி அவர்கள பத்தி ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தோம். அதுக்கடுத்து நேத்திக்கும் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தோம். லைக் நேத்திக்கு நீங்க மிரட்டுறீங்க. இந்த மாரி மிரட்டுனீங்கன்னா லீகலா சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படிங்கிறது மாரி ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தோம். ஆடியோ எதுவுமே நம்ம அட்டாச் பண்ணல. அதுக்கு முந்தின நாள் நடந்த சம்பவத்த விரிவா பேசியிருந்தோம். ரைட்டா? இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா, லைக் நேத்து முந்தானத்தே நடந்த பத்த ஆரம்பிச்சது தான் நேத்து முந்தானத்து நைட்டு மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஆடியோ நான் உங்களுக்கு எந்த வீடியோவுமே நான் அட்டாச் பண்ணல. எந்த எவிடன்ஸுமே நான் இதில் அட்டாச் பண்ணல. லீகலா ப்ரொசீட் பண்ணும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அம்மா யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஏழை வீட்ல அதாவது நம்ம பேசின உடனே ஜூலியோட ஃப்ரெண்டு ஷர்மி, அவங்க தான் டைரக்ட்டா இதில எல்லாத்துலயுமே இன்வால்வ்டு. ஷர்மி என்ன பண்றாங்க, அந்த பாவம் அந்த 2 வருஷத்துக்கு 2022ல் கிட்னியை கொடுத்த ஒரு ஏழை தாய் அவங்களோட வீட்டுக்கு அவங்களுக்கு கால் பண்ணி, அவங்களோட சகோதரிக்கு கால் பண்ணி, உறவினர்களுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி அவங்க போலீஸ்க்கு போயிட்டாங்க, உங்களை எல்லாரையும் என்ன உண்டு இல்லைன்னு பண்ண போகிறாங்க பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டியிருக்காங்க. லைக் அந்த அம்மா நைட்டு ஒரு 11:30 12 மணிக்கு நம்மளுக்கு ரிப்போர்ட் கொடுத்தாங்கல்ல. ஒருத்தவங்க சார் இந்த மாதிரி என் ஹஸ்பண்டுக்கு 2022 கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம். அப்போது ஒரு ஏஜென்ட் வந்தாங்க, அவங்க தான் ஷர்மிளா. ஸோ இந்த மாதிரி 4 லட்ச ரூபா அவங்கள்ட்ட கொடுத்துருந்தோம், 1 லட்ச ரூபா ஜிபேல பண்ணோன்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட பேசினாங்கல்ல. அவங்களுக்கு கால் பண்ணி அவங்க புலம்புறதை கொஞ்சம் பாருங்களேன். என்னங்க பிரச்சனை போயிட்டு இருக்குது? என்னாச்சு? நீங்க கேஸ் கொடுத்து இப்ப கடைசியில என்ன உள்ள தூக்கி வைக்கிற அளவுக்கு பண்ணிட்டீங்களாங்க மேம்? அப்படிலாம் எதுவுமே பண்ணலையேக்கா. இல்லைங்களாங்க மேம், நான் 3 குழந்தை வச்சிருக்கேன் மேம். ஏன் மேம் என்னோட பாவத்தை எல்லாம் பேசுறீங்க? ஐயோ அக்கா, நான் அதெல்லாம் எதுவுமே பண்ணலக்கா. என்னக்கா ஆச்சு? இப்பதான் நான் எல்லா பக்கம் சுத்தி ஊர் சேர்ந்திருக்கேன் மேம். ஏதாவது நான் செத்தே போயிருவேன். ஐயோ இவ்வளவு பேசாதீங்க. என்ன ஆச்சுன்னு மட்டும் சொல்லுங்க. யாரு இப்ப எங்களை மாட்டி விட்டுருன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க மேம். யாரு போன் பண்ணி சொன்னா? சர்மி. அவ பேசினாளா? எப்ப பேசினா? லைன்ல இருக்காங்க மேம். அதாவது உண்மையிலே எனக்கே வருத்தமாக இருந்துச்சு. அதாவது நம்ம ஒரு செய்தியை கடக்கணும், இந்த மாதிரி அவலங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு, நீ கேள்வி கேட்குறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்குது, உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பேசணும். ஆனால் பேக்ரவுண்டில் இந்தளவுக்கு ஒரு அம்மா நைட்டு அவங்களோட நிலைமை யோசிச்சு பாருங்களேன். வீட்டில் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வீட்டில் 3 பிள்ளைங்க. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, இந்த மாதிரி ஆச்சுன்னா நாங்கள் எல்லாருமே தற்கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நடுவில் மீடியேட்டர் தான் இந்த ஷர்மி. இவங்க மீடியேட் பண்ணி, அதாவது இந்த ஜூலியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஷர்மி. அதாவது இந்த டிரான்சாக்ஷன் நடந்தது எல்லாமே ஜூலியோட வீட்டில் வச்சு நடக்குது. ஜூலி வீட்டில் இருக்காங்க, ஷர்மி அவங்க ஹாலில் இருந்து பணம் பரிமாற்றம் நடக்குது. ஸோ இவங்களோட இன்வால்மெண்ட்டில் தான் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. கொடுத்தவங்க தான் இன்னைக்கு வரைக்கும் ஸ்டில் அந்த கிட்னி கொடுத்தாங்கல்ல அவங்களோட கணவருக்கு, அவங்க இறந்துட்டாங்க போன வருஷம். அவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் சப்போர்ட் பண்ணி லைக் மருத்துவ ரீதியான எல்லா உதவிகளும் பண்ணிகிட்டு இருக்குது இந்த அம்மா. இந்த அம்மாவுக்கு நைட்டு ஃபோன் பண்ணி புலம்புறாங்க. அவங்களோட லைக் அந்த மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். நம்ம அந்த இடத்துல இருந்தால் யோசிச்சு பாருங்களேன். சரி, அது ஒரு பக்கம் போயிடுச்சு. சரி, ஓகே, ஜூலி இதில் டேரெக்டாக இன்வால்வ் ஆகலை அப்படின்னு பார்க்கும்போது அடுத்தடுத்து ஒவ்வொருத்தங்களாக வராங்க. நேற்றுக்கு நம்ம பேசியிருந்தோம்ல, பெசநகர் பீச்சில் வச்சு 15 லட்ச ரூபா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. ஜூலி அவங்களும் அவங்களோட ஹஸ்பண்டும் டேரெக்டாக இன்வால்வ் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கேஸ்டிங் டேரக்டர் நம்மளுக்கு கால் பண்ணுறாங்க. அவங்க கான்டாக்ட் பண்ணி இப்படி 2023 நினைக்கிறேன், அந்த டைமில் என்னோட ஹஸ்பண்டுக்கு கிட்னி தேவைப்படுற பட்சத்தில் அப்போ என்னென்னா இவங்க தான் எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க, ஜூலி தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ என்னென்னா என்னோட பணத்தை லைக் நான் கேட்டு அந்த லைக் என்னென்னா அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. ஸோ கொஞ்சம் ஏதோ பணம் டிரான்சாக்ஷன் ஸ்டில் இன்றைக்கி வரைக்கும் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. டேரெக்டாகவும் இன்வால்வ்டு, இன்டேரக்டாகவும் இன்வால்வ்டு அப்படிங்கிற இவ்வளோ விஷயம் நடந்துட்டு இருக்கிற பட்சத்தில் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு தெரியுமா? அதாவது என்னென்னா, இந்த விஷயத்தை மொத்தமாக பேசினது சோஷியல் மீடியாவில் முதல்ல பேசினது 2 பேர். ஒன்று நான், இன்னொன்று திருச்சியில் நம்மளோட நண்பர் ஒருத்தர் இருக்காப்புல, கார்த்திக் குமார்னு சொல்லிட்டு, பாடி பில்டர். அடிக்கடி லைக் கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக பேசுவாப்புல, லைக் நம்ம ஃப்ரெண்டு. ஸோ அப்போ என்னென்னா லைக் முதல் இந்த விஷயம் ரிப்போர்ட் யாருக்கு போகுதுன்னா அவங்களுக்கு தான் அனுப்புகிறாங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஜூலியை பற்றி பேசவே இல்லை. நான் திருப்பியும் சொல்கிறேன், விஜய் அவர்களை விமர்சித்ததுக்காக நான் ஜூலியை பேசணும், இந்த மாதிரி அவதூறு பரப்பணும்னு நினச்சிருந்தேன். நான் என்றைக்கும் பேசியிருக்கலாம். விஜய் அவர்களை அந்த லைக் வேலூரில் மாநாடு நடக்கும்போது அப்போவே ஜூலி வீடியோ வெளியிட்டுச்சு. அன்றைக்கி சாயந்தரம் நம்ம பேசணும்னா அன்றைக்கே பேசியிருக்கலாம், அதுக்கு அடுத்த நாள் பேசியிருக்கலாம், இல்லை அதுக்கு அடுத்த நாள் கூட பேசியிருக்கலாம். கார்த்திக் குமார் பேசியிருந்தாப்புல. பேசினதுக்கப்புறமா அவங்களுக்கு, சார் நீங்கள் ஜூலியை பற்றி பேசினதெல்லாம் உண்மை சார்,
அவள் வந்து இது மட்டும் கிடையாது, அவள் இன்னொரு ஃப்ராடு. அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி கிட்னி டிராஃபிக்கிங்லாம் ஈடுபட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் அனுப்புகிறாங்கல்ல, கார்த்தி வந்து எனக்கு அனுப்பிவிட்றாங்கல்ல. ஸோ 2 பேருமே பேசுகிறோம், 2 பேரோட கண்டென்ட்டும் மிகப்பெரிய லெவலில் பேச்சு பொருளாகுது. கிட்டத்தட்ட மோர் தென் மில்லியன் வியூஸ் போயிட்டுருக்கு. யூடியூப்லேயும் சரி, இன்ஸ்டாகிராம்லையும் சரி, ஃபேஸ்புக்லேயும் சரி, மில்லியன் கணக்கில் வியூஸ் போயிட்டுருக்கு. நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க, பரப்புறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் ஒரு பயிலும் பண்ணல, இது பரப்பி போயிட்டுருக்குல்ல. ஒரு பக்கம் பேக்ரவுண்டில் மிரட்டுறாங்கல்ல. இன்றைக்கி சாயந்தரம் கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 5:30 மணி இருக்கும், கார்த்திக்குமாரோட வீட்டில் போலீஸ். என்னோடய கேள்வி ஒன்றே ஒன்று தான், ஏன் ஜூலியோட வீட்டில் போலீஸ் போகலை? ஏன் ஷர்மியோட வீட்டுக்கு போலீஸ் போகலை? கார்த்திக்குமாரோட வீட்டில் இன்றைக்கி சாயந்தரம் ஒரு 5:30 மணி இருக்கும். அவங்களோட வீட்டில் இருந்து மிஸ்ஸஸ் கால் பண்ணுறாங்க, பிரதர் இந்த மாதிரி வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, ஒன்றும் பதட்டப்படாதீங்க, இது எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். நார்மல் ஏதாச்சும் என்கொயரியாக இருக்கும். சரி என்கொயரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அட்டன் பண்ண சொல்லுங்கள், அப்படி இல்லைன்னா கூட அட்வொகேட் வந்து அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு போலீஸும் கிளம்பிட்டாங்க. என்னோடய கேள்வி ஒன்றே ஒன்று தான், காவல்துறை அவங்களோட வேலையை நீங்கள் சரியாக பண்ணுறீங்க, என்கொயரி பண்ணுறீங்க. சரி இந்த அளவுக்கு சோஷியல் மீடியாவில் கான்ட்ரவர்சியாக போயிட்டுருக்கு, இது என்னங்கிறத என்கொயரி பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்கள் என்கொயரி பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்க, எல்லாம் ஓகே, நான் வரவேற்கிறேன். என்னோடய கேள்வி ஒன்றே ஒன்று தான், ஏன் ஜூலி வீட்டுக்கு போலீஸ் போகலை? ஏன் ஷர்மிளா அவங்களோட வீட்டுக்கு போகலை? ஏன் ஹாஸ்பிட்டலில் புரோக்கராக இருக்கிற சார்லஸோட வீட்டுக்கு போலீஸ் போகலை? இவ்வளோ விஷயங்களை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம், ஒவ்வொருத்தவங்களோட டீட்டெயில் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம். நான் இந்த ஆடியோவில் சத்தியமாக வெளியே விடக்கூடாதுன்னு நினச்சிருந்தேன். போலீஸோட எல்லோரும் நினைப்பீங்க, என்னடா ப்ரூஃப் இருந்தால் நீ கேஸ் போட வேண்டியதானே, ப்ரூஃப் இருந்தால் நீ வந்து பேச வேண்டியதானே, எல்லா ப்ரூஃபையும் நீ வந்து சோஷியல் மீடியா போட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு அட்வொகேட்டாக இது எதுவுமே நம்ம சமூக வலைத்தளங்களில் போடக்கூடாது. காரணம் என்னென்னா, நான் எல்லாத்தையும் போடும்போது நம்மளுக்கு அனுப்புகிறவங்க அவங்க ஒரு ப்ரைவசி மெயின்டைன் பண்ணி ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. சரி இதை வெளியே கொடுக்காதீங்க, இன்வெஸ்டிகேஷன் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், தயவு செஞ்சு இதை வெளியே கொடுக்காதீங்க. அப்படின்னா நம்மளுக்கு அடுத்தடுத்து விக்டிம்ஸ் வரும்போது பயப்படுவாங்க. இவங்க எல்லாத்தையும் லைக் சோஷியல் மீடியா போட்டுருவாங்க, அடுத்து நம்ம தான் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு அலையணும் அப்படின்னு சொல்லிட்டு. லைக் நீங்கள் வியூவர்ஸாக பார்ப்பீங்க, ஆனால் கொடுக்குறவங்க அவங்களோட ப்ரைவசி, அவங்களோட டே டு டே லைஃப் பார்ப்பாங்கல்ல. காலையில் எழுந்திரிச்சு நைட்டு வரைக்கும் நம்ம ஓடணும், லைக் வந்து வேலைக்கு போனோம், நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களை பார்க்கணும், நம்மளோட ஹஸ்பண்டு வேறு உயிரோடு இல்லை, இறந்துட்டார், கிட்னி ஃபெயிலியர் ஆகி இறந்துட்டார், நம்ம அதெல்லாம் பார்க்கணும். சிங்கிள் உமனாக இருந்து பார்க்கணும். அந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் நடந்ததுக்கான அவங்க ஹிஸ்ட்ரியெல்லாம் சொல்கிறாங்க. 1000 ரூபா, 2000 ரூபா, 3000 ரூபான்னு சொல்லிட்டு வேலை பார்க்குற இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, சொந்தக்காரங்க கிட்ட கலெக்ட் பண்ணி கஷ்டப்பட்டு அந்த டிரான்ஸ்பிளான்ட்டை பண்ணோம் சார். ஃபெயிலியராகவே இறந்துட்டார் என் புருஷன். பட் இருந்தாலும் இன்றைக்கி இந்த ஜூலி பேசுகிற அளவுக்கு அது ஒரு அந்தளவுக்கு இதான பொண்ணு கிடையாதுண்ணா, ஒழுக்கமான பொண்ணு கிடையாது. ஸோ அதை பேசணுங்கிறத கொடுக்குறாங்க. நான் அவங்கள போய் எக்ஸ்போஸ் பண்ணேன்னு வைங்களேன், நான் என்ன நான் தான் மெயின் குற்றவாளின்னு சொல்லிட்டு எனக்கே அந்த கில்ட்டியாக இருக்கும். ஐயோ தேவையில்லாமல் பல குடும்பங்களுடைய லைக் தூக்கத்தை கெடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் எந்த எவிடன்ஸும் பெரிய லெவலில் நான் போடாமல் ஜஸ்ட் இந்த ஆடியோ மட்டும் வெளியிட்டிருந்தேனே தவிர அதை தாண்டி எதுவுமே நான் வெளியிடல. போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்கன்னா எல்லா எவிடன்ஸும் இருக்குது, அவங்க பேசினதுக்கானது ரிப்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி எல்லாமே இருக்குது. மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் இவங்ககிட்ட இருக்கோ இல்லையோ, ஹாஸ்பிட்டலில் சம்மந்தப்பட்ட லைக் ஸ்ரீனிவாசா லைக் அந்த திருச்சியில் இருக்குது தனலட்சுமி ஸ்ரீனிவாசா ஹாஸ்பிட்டலில் எல்லா ரெக்கார்ட்ஸுமே மெயின்டைன் பண்ணுவாங்க. எந்த டேட்டில் எந்த தேதியில் என்ன ஆப்ரேஷன் நடந்திருக்குங்கிறது எல்லா ரெக்கார்ட்ஸும் அங்கேயும் மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்களோட கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கான, அது ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கான லைசன்ஸை நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்கல்ல. ஸோ இவங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் அங்கே இருக்கும். ஃபோர்ஜரி பண்ண டீட்டெயில்ஸாக இருந்தாலும் சரி. ஏன்னா நான் தெளிவாக திருப்பியும் சொன்ன ஒரு விஷயம் தான், எனக்கு கிட்னி தேவை எங்கள் அம்மா கொடுக்குறாங்கன்னா, எங்கள் அம்மா என்னோடய ஆதார் கார்டில் எங்கள் அம்மா மதர் யாரோட பேர் இருக்கும்னா எங்கள் அம்மாவோட பேர் இருக்கும். ஸோ இல்லாத பட்சத்தில் இன்னொருத்தவங்களோட கிட்னியை நான் வாங்குறேன்னா ஃபோர்ஜரி எங்கே நடக்குது தெரியுமா? ஃபோர்ஜரி ஆதார் கார்டை க்ரியேட் பண்ணுறாங்க, என்னோடய ஆதார் கார்டுலேயும் அவங்களோட ஆதார் கார்டுலேயும் அம்மாவை மாற்றிடுறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், ஆதார் கார்டில் என்னோட லீகல் ஆர் மாதிரியே கொண்டு வந்துட்டு இது எல்லாத்தையும் தனுஷ் ஸ்ரீனிவாஸ் ஹாஸ்பிட்டலில் என்கொயரி டைமில் கண்டுபிடிச்சனால தான் அந்த ஹாஸ்பிட்டலோட லைசன்ஸை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ பண்ணிங்கல்ல நீங்கள், உங்களால் திமுக எம்எல்ஏ கதிரவன் அந்த ஹாஸ்பிட்டலோட நிர்வாக முதலாளி அவர் வந்து கைது பண்ண முடியல. ஸோ உங்களுக்கு கைகூலியாக வேலை பார்த்துட்டு இருக்கிற ஷர்மிளாவையும் இல்லை வந்து ஜூலியும் கைது பண்ணல. பேசினவங்களை எதுக்கியா வீட்டுக்கு வந்து வரீங்க? சரி வரீங்க ரைட்டு, அங்கே தானே நீங்கள் போகணும், அவங்க வீட்டில் தானே நீங்கள் முதல்ல போய் கதவு தட்டணும். இந்த மாதிரி உங்கள் மேலே ஒரு அவதூறு வந்திருக்குமா, நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படிங்கிறது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்லாம் இதை பற்றி பேசவே மாட்டாங்க, யாருமே பேச மாட்டாங்க. இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் ஒவ்வொருத்தங்களாக பேசிகிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு பார்க்குறவங்க முடிஞ்சளவு இது ட்ரெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா பாதிக்கப்பட்டவங்க எப்போவுமே மறுபடியும் கஷ்டப்படக்கூடாது. இது அதுக்கான காரணமாக இருக்காங்க தெரியுமா, இந்த விக்டிம்ஸ், இவங்க விக்டிம் ஆகிறதுக்கான காரணமாக இருக்காங்க தெரியுமா, இந்த நடுவில் இந்த புரோக்கர் வேலை பார்த்த இந்த தரகர்கள்,
தயவு செஞ்சு இவங்களை விசாரணை பண்ணுறதுக்கு, இவங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கான விஷயங்களை முடிஞ்சளவு கொஞ்சம் ட்ரெண்ட் பண்ணுங்கயா. முடிஞ்சளவு அதை கொஞ்சம் பேச்சு பொருளாக்குங்க. இல்லைன்னு வைங்களேன், பேசினவன் வீட்டில் போலீஸ் வந்து நிற்கும்போது நாளைக்கு எல்லா ஆண்களும் பேச பயப்படுவாங்க, எல்லாரும் பேச பயப்படுவாங்க. யாருமே இந்த ஜூலி டாப்பிக்கு பேச வேணாம்ப்பா, பேசினா நம்ம வீட்டுக்கு போலீஸ் வரும். ஜூலியை விசாரிக்கல, ஆனால் நம்மளை விசாரிக்கிறதுக்கு வராங்க. அப்போ வீட்டில் இருக்கிற தாய்மார்களும் நம்ம வீட்டில் இருக்கிற பொண்டாட்டி பிள்ளைங்களும் சரி, இல்லை யாராக இருந்தாலும் குடும்பத்தில் இருக்கவங்க பயப்படுவாங்களா மாட்டாங்களா? உனக்கு எதுக்கு இந்த வேலை? அவளை பற்றி பேசி அவன் வீட்டில் போலீஸ், இவளை பற்றி பேசி அவன் வீட்டில் போலீஸ், எதுக்கு அவன் வீட்டில்? ஆனால் அவன் சந்தோஷமாக இருக்கான். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நம்ம எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஆனால் கைது பண்ணணும் இல்லை இன்வெஸ்டிகேட் பண்ணணும் நம்ம வீட்டுக்கு கதவை வந்து தட்டும்போது இதுதான் இந்த திராவிட மாடலாக புரியல. கிட்னி இழந்த மக்களும் நைட்டு கதறாங்க. அதை பற்றி பேசினவங்க வீட்லேயும் நிம்மதி கிடையாது. ஆனால் நடுவில் தரகர் வேலை பார்த்தவங்க நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. என்னத்தை சொல்கிறதுன்னு தான் தெரில. மக்கள் உங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ தயவு செஞ்சு பண்ணுங்கள். முடிஞ்சளவு ஷேர் பண்ணுங்கள். பண்ணுவீங்க நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.